வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்வீட்ஸ் பாதுஷா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். அதே டம்ளரால் அரை டம்ளர் அளவுக்கு நார்மல் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். அரை டம்ளர் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன், அதாவது ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா கையால் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணுன்ற அவசியம் இல்லை. மாவு எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டுட்டு அப்படியே ஊற வச்சுடுங்க. இது ஊறுற கேப்பில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போது இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம 2 கப் மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை, அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சதும் ஒரு 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துட்டு ஒரு திக்கான எண்ணெய் பதம் வர வரைக்கும் காய்ச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சுகர் சிரப்பை ஒரு எண்ணெய் பதம் தான் இருக்கணும், ரொம்ப கம்பி பதம்லாம் பார்க்க வேண்டாம். இப்போது மாவும் நல்லா ஊறி தயாராகிடுச்சு. இதை ரொம்ப போட்டு கையால் பிசையாமல் இந்த மாதிரி கையால் இழுத்து இழுத்து ரஃப்பாகவே பிசையுங்க. நமக்கு அப்போ தான் அந்த பாதுஷா உள்ளார கட்டி கட்டியாக இருக்காது, நல்ல உருண்டையாகவும் ஹார்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி லேயராக நமக்கு கிடைக்கும். ஜீரா ஊறி ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாவை கையால் நல்லா தட்டி தட்டி விட்டு கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணி அது மேலே வச்சு ஒரு 4 to 5 டைம்ஸ் இதே போல் செய்யலாம். நம்ம இந்த ப்ராசஸ் கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா பாதுஷா ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ளாரையும் நல்லா லேயர்டாக தெரியும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ நான் மாவை 4ஆக பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா உருண்டை பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆட்காட்டி விரலால் குழி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பாதுஷா எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பொரித்து எடுக்கலாம். இப்போது எண்ணெய் இங்கே காஞ்சிகிட்ருக்கு. மிதமான தீயில் வச்சுருக்கேன். அதாவது எண்ணெய் வெது வெதுப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாகிடக்கூடாது. நாம் ஏற்கனவே குலோப்ஜாம் எப்படி பொரிக்கணும் அப்படின்றபோது சொன்ன அதே ப்ராசஸ் தான். எண்ணெய் வெது வெதுப்பாக இருக்கும்போதே சிம்மரில் வச்சுக்கணும், அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதுஷாவையும் கையால் இன்னொரு முறை குழி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஷேப் நமக்கு கரெக்டாக வரும். நம்ம கம்ப்ளீட்டாக அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்குமே சரி சிம்மரில் மட்டும்தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்லலாம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா மாவு உள்ளார வேகாமல் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் பொரித்து எடுத்துகிட்டு அந்த சுகர் சிரப்பில் போடுறதுக்கு முன்னாடி உள்ளார வெந்திருக்கான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு பீஸை மட்டும் நல்லா புட்டு பாருங்கள். வெந்திருந்துச்சு அப்படின்னா ஜீராவில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஜீராவில் போட்டிருக்கிற பாதுஷாவை இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சுட்டு இன்னொரு பக்கமும் திருப்பி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நம்ம கார்னிஷிங்காக ஒரு பாதாம் அப்படி இல்லைன்னா பிஸ்தா எதனா எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது மேலே வச்சு அதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பாதுஷாவும் தயாராகிடுச்சு, நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மேலே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பாதாம் தூளையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது ரொம்ப சூப்பரான பாதுஷா ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளார நல்லா லேயராக டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த பாதுஷாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.